ஒரு பணக்கார சிறுவன் தெருவில் உதவியற்ற பூனைக்குட்டியை கண்டுபிடித்து வீட்டிற்கு கொண்டு வந்தான். பெற்றோர் அதை விரும்பவில்லை. அந்த பூனைக்குட்டியை அனுப்பு என்றார்கள். ஆனால் மகன் வேண்டிக் கொண்டதால் பெற்றோர் அதை வைத்துக் கொள்ள அனுமதித்தார்கள். ஒரு இரவு அந்த பூனை பெற்றோரின் படுக்கையறை கதவினை வன்மையாக சுரண்டியது. தந்தை கோபமாக எழுந்து கதவை திறந்தார். பூனைக்கு பார்த்து, இங்கிருந்து போ, பயனற்ற பூனையே கத்தினார். அவர் அவ்வாறு சொன்னவுடன் அந்த பூனை அவரது காலில் சுரண்டி ஓடிவிட்டது. தந்தை பூனைக்கு பின்னால் ஓடி, பிடித்தால் கழுத்தை முறிப்பேன் என்று கத்தினார். ஆனால் பூனை விரைவாக மகனின் அறைக்குள் ஓடி படுக்கையில் பாய்ந்து சத்தமாக மியாவ் என்றது. தந்தை பூனைக்கு அடிக்கப் போகும் போது மகன் நடுங்கி குலுங்குவதை கவனித்தார். அவர் உடனே ஆம்புலன்ஸை அழைத்தார். மருத்துவமனையில் மருத்துவர் தந்தையிடம், மன்னிக்கவும், உங்கள் மகனுக்கு கடுமையான மின்சாரம் எபிலெப்சி உள்ளது. ஆனால் இப்போது அவன் நன்றாக இருக்கிறான். அவன் தொடர்ந்து சாமியை கேட்கிறான். அது யார் என்றார். தந்தை வெட்கத்துடன் குலுங்கும் குரலில் மருத்துவரிடம், அது என் மகனின் உயிரை காப்பாற்றிய பூனைதான் என்றார். அந்த தருணம் தந்தைக்கு கடவுளின் வழிகள் புரியாதவை என உணர்த்தியது. மேலும் நாம் எல்லா உயிரினங்களுக்கும் தயை காட்ட வேண்டும். யாரையும் பின்னணி, மதம், பாலினம், மாற்றுத்திறன், வயது காரணமாக மதிப்பிடக்கூடாது என உணர்த்தியது.